வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழனும் நிலாவும் காரில் போயிட்டுருக்காங்க. கடவுளே முருகா, இந்த இன்டர்வியூ மட்டும் நல்லபடியாக நடக்கணும். அப்போ தான் நான் என்னோட எல்லா கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். நீ தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நிலா சீரியஸாக கும்பிட்டுட்டு கன்னத்தில் போட்டுக்கிட்டு மறுபடியும் கையெடுத்து கும்பிட பார்த்துக்கிட்டே வர்ற சோழன், என்னங்க டென்ஷன் ஆகாதீங்க, அதெல்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணிடுவீங்கங்கிறாரு. இல்லைங்க பயமாக இருக்குங்கிற நிலா. ஏங்க இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு எப்படிங்க தெரியும்னு சோழன் கேட்க, ஷோ ஆமாம்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? சே சாரிங்க, பதட்டத்தில் என்னென்னமோ பேசுகிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, நான் இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் போனதே இல்லைங்க. நாம போன இடத்துலலாம் டிரைவிங் நல்லா பண்ணுவியா? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எங்க வண்டியை ஓட்டி காட்டு, இல்லை முதல்ல 2 நாளைக்கு வேலைக்கு வா, பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவோம், இப்படி தாங்க கேட்பாங்கங்கிறாரு சோழன். ஓகே அப்படின்னு படபடப்பாவே பார்த்துட்டு இருக்க நிலாவை, ஏங்க பெருசா என்னங்க கேட்க போறாங்க? நீங்க ஃப்ரெஷர் வேற, உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் சர்டிபிகேட்ஸ் காட்ட சொல்லுவாங்க. நம்ம கிட்ட தான் சர்டிபிகேட்ஸ் இருக்கேங்க, கஷ்டப்பட்டு போராடி நான் தான் உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வாங்கி கொடுத்துட்டேனே அப்படின்னு சோழன் காலரை தூக்கி விட்டுட்டு சொல்றாரு. அப்புறம் வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க, ஐயோ வேண்டாங்க போதுங்க, நானே டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் வேற என்னை கூலாக்குறேன்னு நினச்சி பேசி பேசி என்னை இன்னும் டென்ஷன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விடுங்க ப்ளீஸுங்கிறாங்க நிலா. ஹா நல்லது சொன்னா யாருக்கு பிடிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு சோழன் அவர் பாட்டுக்கு வண்டியை ஓட்ட, நிலா அவங்களே அவங்க கூல் பண்ணிக்க ரெடி ஆகுறாங்க. சரி சரி ரிலாக்ஸுங்க, இன்டர்வியூ தானே அட்டன் பண்ண போறீங்க, இங்க வேலை கிடைச்சா ஓகே, இல்லைன்னா வேற எங்கேயாவது பெட்டரா கிடைக்கும்னு நினைச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், அடுத்ததை பார்ப்போம் அப்படிங்கிறாரு சோழன். இல்ல எனக்கு கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கணுங்கிறாங்க நிலா. சரி கிடைக்கும்னு நினைச்சு நம்பிக்கையா அட்டன் பண்ணுங்க, எதுக்குங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சோழன் திரும்பி நிலாவை பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்ட, அவங்க ஒரே பதட்டமும் படபடப்புமாவே உட்கார்ந்துருக்காங்க. ஐய என்னங்க இவ்வளவு டென்ஷன் பார்ட்டியா இருக்கீங்க, மூஞ்ச உருன்னு வச்சிருக்கீங்க, இப்படியே போனா எப்படிங்க வேலை கிடைக்கும்? நல்ல கான்பிடென்ட்டா சிரிச்ச முகத்தோட சீக்கிரமே இந்த கம்பெனிக்கு ஓனராக போற மாதிரி கெத்தா போய் பேசினாதாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல, முறைச்சிட்டு இருக்க நிலாவை பார்த்து, எங்க சிரிங்கிறாரு. நிலா சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ண, நல்லா பல்ல காட்டி சிரிங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஒரு பெருமூச்சு எடுத்துக்கிட்டு ஈ அப்படின்னு மொத்த பல்வரிசையை டாக்டர் கிட்ட காட்டுற மாதிரி காட்டுறாங்க நிலா. ஏங்க நான் என்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா எடுக்கிறேன், அசையாம சிரிக்கிறீங்க, நல்ல ஜாலியா ஃப்ரீயா சிரிங்கன்னு சிரிச்சு காட்டுறாரு. போதுங்க, இதுக்கு நான் டென்ஷனா இருக்கிறதே பரவாயில்ல, சிரிங்க முறைங்கன்னு கடுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எப்போவோ டென்ஷன் போயிடுச்சு, நான் நார்மல் ஆயிட்டேன் போதுமா அப்படின்னு நிலா கேட்க, திரும்பி பார்த்துட்டு சூப்பருங்க, எங்க முகத்தை காட்டுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு ஓகே தாங்க, டென்ஷன் லுக்கு போய் இப்போ என் மேலே கடுப்பு இருக்கிற லுக்கு வந்துருச்சு, அதுவும் நார்மல் லுக்கு தான் உங்களுக்கு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ முடியல இவன் கூடன்ற மாதிரி வெளியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நிலா. அப்போ அவரோட மொபைல் ரிங்காக ஆன் பண்ணி விட, ஏன்பா தம்பி சோழா எங்க இருக்கன்னு கேக்குறாரு ஓனர். அண்ணே இதோ வந்துருவேன்னு, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், ஆனா வந்துருவேன் கரெக்டா, நான் வந்துட்டு நானே கால் பண்றேனே உனக்கு அப்படிங்கிறாரு சோழன். சீக்கிரம் வாப்பான்னு அவரு சொல்ல, சரிண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, ஃபோன் கட் ஆயிடுது. ஏங்க உங்களுக்கு வேலை இருக்குன்னா போங்க, நான் கேப்ல கூட போய்க்கிறேங்கிறாங்க நிலா. தெரியும் மேடம் ரொம்ப இண்டிபெண்ட் தான்னு தெரியும், உங்களை தனியா விட்டா நீங்களே போயிடுவீங்கன்னா தெரியும், பரவாயில்ல மேடம் நானே டிராப் பண்றேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னொரு 10 மினிட்ஸ் தான் காட்டுது, போயிடலான்னு மேப்பை பார்த்துட்டு சொல்றாரு சோழன். நான் ஒன்னும் அதுக்காக சொல்லல, உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடா கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதுக்காக சொன்னேங்கிறாங்க நிலா. தெரியும் மேடம், நான் பாத்துக்கிறேன், ஏதாவது சான்ஸ் கிடைச்சா என்ன கழட்டி விடுறதுலயே இருக்காதீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, என்னவோ பண்ண போன்னு திரும்பிக்கிறாங்க நிலா. அவங்க மறுபடியும் படபடப்பா கண்ணை மூடி கடவுளை வேண்ட ஆரம்பிக்க, ஒரு பெரிய ஆபீஸ் முன்னாடி வந்து சோழன் வண்டியை நிறுத்த நிலா இறங்குறாங்க. இறங்கி வர சோழன், ஏங்க இந்த கம்பெனி தானான்னு கேட்க, ஆமாங்கிறாங்க நிலா. சரி நீங்க கிளம்புங்க, நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு கேப் போட்டு கிளம்பிக்கிறேன், இங்க இருந்து எனக்கு வீட்டுக்கு போக தெரியும், நீங்க போங்கிறாங்க நிலா. சரிங்க ஓகேங்க, நீங்க முதல்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க, ஆல் தி பெஸ்ட்ங்கிறாரு சோழன். சரிங்க பார்க்கலான்னு நிலா கிளம்ப, பைங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்களும் பை சொல்லிட்டு உள்ளர போறாங்க. போயிட்டு இருக்க நிலாவை, ஏங்க நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற சோழன் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு.
கொஞ்சம் தள்ளி நிறுத்துறவரு அந்த கட்டடத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு கொட்டாவை விட்டுட்டு சீட்டை ரிலாக்ஸ் பண்ணி பாட்டை போட்டு அப்படியே படுத்துடுறாரு. டக்குன்னு எழுந்திருக்கிறவரு டயத்தை பார்த்துட்டு அங்க இங்கன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்க ஒரு 2-3 பேர் வெளியே வர்றாங்க. அதுக்கடுத்து நிலாவும் வர்றாங்க. கண்ணாடி இறக்கி பாக்குற சோழன் நம்ம ஆள் பயங்கர சந்தோஷமா வருதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவரு நிலா சந்தோஷமா ஓட ஹலோ ஏங்க ஹாய் அப்படின்னு சொல்ல நிலா நின்று திரும்பி பாக்குறாங்க. கீழே இறங்குற சோழன் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சான்னு அவங்க பக்கத்துல வர ஏங்க நீங்க இன்னும் கிளம்பலையான்னு கேக்குறாங்க நிலா. இல்லங்க நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா அப்படியே கூட்டிட்டு போயிடலான்னு வெயிட் பண்ணேங்கிறாரு சோழன். ஏங்க உங்களுக்கு கால் வேற வந்துச்சுல்ல நீங்க போயிருக்கலாமேங்கிறாங்க நிலா. அதெல்லாம் பரவாயில்லங்க நான் சமாளிச்சுக்கிறேன். சரி உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி போச்சுங்க அப்படின்னு சோழன் கேட்க ஒரு ரவுண்டு முடிஞ்சிருக்கு இன்னொரு ரவுண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ முடிஞ்சது என்ன வெயிட் பண்ண சொன்னாங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு செம்ம ஹாப்பிங்க. அடுத்து போங்க கால் பண்றோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல சிரிக்கிற சோழனும் சூப்பருங்க கங்க்ராட்ஸ்னு கையை நீட்டுறாரு. நிலாவும் செகண்ட் கொடுத்துட்டு தேங்க்யூங்கிறாங்க. இன்னும் வேலையெல்லாம் கிடைக்கல. அடுத்த ரவுண்ட் பாஸ் பண்ணாதான் வேலை கிடைக்கும். ஆனா கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு நிலா சொல்ல சூப்பருங்க எல்லாம் நீங்க நம்ம வந்த ராசி தாங்க. சரி சரி வாங்க நம்ம போவோம். வெயில் வேற அடிக்குது கருத்துற போறீங்க வாங்க போலாம் வண்டியில ஏறுங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவும் சந்தோஷமா வந்து கார்ல ஏறுறாங்க. கார் அங்கிருந்து கிளம்புது. பாண்டியன் ஒர்க் ஷாப்ல ரொம்பவே ஃபீலிங்கோட உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் மனசுல வானதி சொன்ன என் வீட்டுல என்னைய பொண்ணு பார்க்க வர்றாங்க அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும் பெருசா கல்யாணம் பண்ணுவாங்க அப்ப கல்யாணத்திலேயே வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது மைண்ட்ல வர தலையை உதறிக்கிட்டு எந்திரிக்கிறவரு கால் பட்டு ஒரு டப்பி தள்ளி போய் விழுது. ஏண்டா இந்த டப்பிய கால் கிட்ட தான் கொண்டு வந்து வைப்பியா அப்படின்னு கண்ணன் கிட்ட கேட்க ஆயில் டப்பாவை அங்க வைக்காம எங்க வைக்கிறதுன்னு கேக்குறாரு அவரு. அதுக்குன்னு கால் கிட்டையாடா வப்ப பாதி கொட்டிடுச்சு அப்படிங்கிற பாண்டியன் செருப்பை போட்டுக்கிட்டு மறுபடியும் வண்டியை ரெடி பண்ண வந்து உட்கார்றாரு. டேய் 10க்கு 11 ஸ்பேனர் எங்கடா ஒன்னு வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அவரு புலம்ப அவரு முன்னாடியே வந்து எடுத்து கொடுக்கறாரு கண்ணன். அண்ணே பக்கத்திலேயே இருக்குது தேடிக்கிட்டு இருக்கீங்க இந்தாங்க அப்படின்னு குடுடா தெரியும்னு வாங்குறாரு பாண்டியன். பாண்டியன் முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு நட்டை கழட்டிட்டு இருக்க பார்த்துட்டே துணியை எடுத்து தொடச்சிட்டு இருக்காரு கண்ணன். பாண்டியனுக்கு வேலையே ஓடல. கையில இருக்க ஸ்பேனரை டொப்புன்னு கீழே போட்டுடுறாரு. நீங்க வேலை பாக்குற வண்டியை மதியம் கொடுக்கணும் தெரியுமில்ல அப்படின்னு கண்ணன் கேட்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அண்ணே நீங்க கொடுக்கலன்னா அவங்க வந்து கத்துவாங்கண்ணே அப்படின்னு கண்ணன் சொல்ல டேய் நான் பாத்துக்கிறேன்டாங்கிறாரு பாண்டியன். அண்ணே நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் காலையில இருந்து எரிச்சலாவே இருக்க அப்படின்னு கண்ணன் கேட்க டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வேலையை மட்டும் பாருங்கிறாரு பாண்டியன். நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியாதா இருக்கும்போது அருமை தெரியல விட்டு போகும்போது வலிக்குதோ அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு மறுபடியும் வண்டியை துடைக்க ஆரம்பிக்கிறாரு. பாண்டியன் கையில ஸ்பேனர் எடுத்தாலும் பார்வை பூரா ரோட்ல நிக்க அண்ணே வானதி வராளான்னு பாக்குறியா அப்படின்னு கண்ணன் கேட்க டேய் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் நான் பாண்டியன் கேட்கிறாரு. பின்ன ரோட்டையை எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்ணன் சொல்ல வண்டியை கொடுக்கணும்ல அதுக்காக தான் பார்த்தேன்னு சமாளிக்கிறாரு பாண்டியன். உங்க கூடவே இருக்கேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா வானதிய பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்தே நீங்க ஆளே சரியில்லையே அப்படின்னு கண்ணன் சொல்ல டேய் யாருக்கு கல்யாணம் ஆனா எனக்கு என்னடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்போ வானதிக்கு கல்யாணம் ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படித்தானே என்ன கண்ணன் கேக்குறாரு. கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம யோசிக்கிற பாண்டியன் அது எப்படி கண்ணா போன வாரம் வரைக்கும் என்னை தேடி தேடி வந்துட்டு திடீர்னு வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டாங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா அப்படின்னு பாண்டியன் கேட்க அதான் தெளிவா சொன்னுச்சுல்ல போன வாரம் வரைக்கும் அதுக்கு உங்க மேல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. நீங்க தான் மொத்தமா ஊத்தி மூடுற மாதிரி உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்களே அதுக்குதான் கடுப்பாகி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கு அப்படின்னு கண்ணன் சொல்ல கடுப்பாகிட்டா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாளா அப்படின்னு பாண்டியன் கேட்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணது என்னமோ பண்ணது உங்களுக்கு என்ன என்னமோ நீங்களும் அந்த பொண்ணு 10 வருஷம் உருகி உருகி லவ் பண்ண மாதிரி திடீர்னு அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போன மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கண்ணன் கேட்க டேய் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க இதோ பாருங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறது உங்களுக்கு வலிக்குது அப்படிதானே அப்படின்னு கண்ணன் கேட்க ஆஹா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல
அப்ப வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு எரிச்சலா சொல்றாரு கண்ணன். அதுக்கு மூடு இல்லடா, இப்ப என்ன பண்ண சொல்ற அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு இருக்க. வானதி அங்க கிராஸ் பண்றாங்க. அண்ணே வானதி வருதுன்னு அப்படின்னு கண்ணன் சொல்ல உடனே முகத்துல பிரகாசத்தோட பாண்டியன் ஆன்னு பாத்துட்டு இருக்காரு. வானதி திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டு இருக்க. டே 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 அவ போயிட்டு இருக்காடா, போய் மாப்பிள்ளை யாருன்னு கேட்டுட்டு வாங்குறாரு பாண்டியன். நான் ஏன் போகணும்னு அவர் கேட்க, டே டே போடா கண்ணா ப்ளீஸ்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறா, உங்களுக்கு என்னங்கிறாரு கண்ணன். டே 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 நானே சொல்றேன்ல போய் கேட்டுட்டு வாடா அப்படின்னு பாண்டியன் கெஞ்ச, போறேன் அப்படின்னு துணியை வீசுறாரு கண்ணன். டேய் 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 நான் கேட்டேன்னு மட்டும் சொல்லிடாதடா, போ 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 சீக்கிரம் போ, போடா சீக்கிரமா போடா, போயிட போறா அப்படின்னு பாண்டியன் ரோட்டுக்கு வந்து நிக்க. ஏம்மா இந்தாம்மா மாலதி, சாரி வானதி, ஏய் வானதி, ஏய் வானதி, எம்மா 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 நில்லுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணன் பின்னாடி ஓடி வர. வானதி நின்று திரும்பி பார்த்துட்டு, என்ன பாண்டி அனுப்பிச்சானா அப்படின்னு கேக்குறாங்க. பாண்டியன் எல்லாம் அனுப்பல, காலையில பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னியே உண்மைதானா அப்படின்னு கண்ணன் கேட்க, இதுல என்ன டவுட்டு, உண்மைதான் அப்படின்னு வானதி சொல்ல, நீ அப்படியெல்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற ஆள் கிடையாதே அப்படின்னு கண்ணன் சொல்ல, என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு வானதி கேட்க, இல்ல கொஞ்சம் லைட்டா அப்படிதான் தெரியுது. பாண்டியன் என்ன காண்டத்தை தானே அப்படி சொன்னேன். வானதி சொல்லு, நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு கண்ணன் கேட்க, ஆமா நான் அவரை காண்டத்தை தான் சொன்னேன் அப்படின்னு வானதி சொல்ல, அதுதானே பார்த்தேன் அப்படின்னு கண்ணன் சொல்ல, பின்ன என்ன ப்ரோ நான் அவன் மேல பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு மரியாதை இல்லாம அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறான், கோபம் வராது அப்படிங்கிறாங்க வானதி. கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிதானே அப்படின்னு கண்ணன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா அவன் காண்ட ஆனா தானே அப்படிங்கிறாங்க வானதி. செம்ம காண்டில் இருக்காரு, காலையில இருந்து ஒரு வேலை செய்யல, ஏதோ ரொம்ப யோசனையிலேயே இருக்காரு, அநேகமா இத பத்தி தான் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்ல, கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கிற வானதி, நிஜமாவா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அட ஆமாங்கிறேன், நீ சொல்லிட்டு போனதுல இருந்து ஒரு வண்டி கூட டெலிவரி பண்ணல, என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழறாரு அப்படின்னு கண்ணன் சொன்ன. அப்போ அவருக்கு வலிக்குது அப்படின்னு வானதி கேட்க, பயங்கரமா வலிக்குதுங்கிறாரு கண்ணன். சூப்பர், இவனெல்லாம் இப்படிதான் வச்சு செய்யணும், நீங்க அவங்கிட்ட போய் எதுவும் சொல்லாதீங்க, அவனை இதே மூட்லயே வச்சுக்கோங்க அப்படின்னு வானதி சொல்ல. ஆனா வானதி பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்காரு அப்படின்னு கண்ணன் சொல்ல, என்கிட்ட இப்படி கேட்கும்போது எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்திருக்கும், அவன்கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க, கொஞ்ச நாள் அவனை இப்படியே காய விடலாம் அப்படின்னு வானதி சொல்ல, சரி நான் சொல்ல விடுங்கிறாரு கண்ணன். சரி அப்படின்னு அங்க போய், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அப்படி இப்படின்னு 2 பிட்டை சேர்த்து போடுங்க, நல்ல காண்ட் ஆகட்டும் அப்படின்னு வானதி சொல்ல, நான் பாத்துக்கிறேன் ஓகே பை அப்படின்னு கையை நீட்டுறாரு கண்ணன். பைன்னு வானதி போக, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ அப்படின்னு கண்ணன் திரும்பி கடைக்கு ஓட, வானதி சின்ன சிரிப்போட நடந்து போயிட்டு இருக்காங்க. கண்ணன் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு ஓடி வர, டேய் என்னடா சொன்னான்னு கேக்குறாரு பாண்டியன். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு, ஏன்பா நான் தான் சொன்னேன்ல அந்த பொண்ணு நிஜமா தான் சொல்லியிருக்கு, மாப்பிள்ள கப்பல்ல வேலை செய்யறாராம், அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு கண்ணன் சொல்ல, ரொம்பவே தவிப்பா உடைஞ்சு போன மாதிரி நிக்கிறாரு பாண்டியன். அதை பார்த்த பரிதாபப்பட்ட கண்ணன் சிரி சிரின்னு சிரிச்சிட்டு, அண்ணே பாண்டியனே சும்மா சொன்னேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, உன்னை கடுப்பேத்த தான் அப்படி சொல்லியிருக்கா, உங்ககிட்ட இது சொல்ல வேணான்னு சொல்லிச்சுன்னு, எனக்கு தான் மனசு கேட்கல அதான் சொல்லிட்டேன் அப்படின்னு கண்ணன் சொல்ல, பாண்டியனுக்குள்ள என்ன மாதிரி உணர்ச்சி போயிட்டு இருக்குன்னு அவராலேயே புரிஞ்சுக்க முடியல. சோழன் காரை ஓட்டிட்டு இருக்க, நிலா அமைதியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வர, திரும்பி திரும்பி பார்க்குற சோழன், என்னங்க எதுவும் பேசாமையே வர்றீங்கன்னு கேட்குறாரு. இல்லை சும்மா அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல, என்ன யோசிக்கிறீங்கன்னு சோழன் கேட்குறாரு. ரேண்டமா வேலை, அடுத்து என்ன பண்ண போறோம் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேங்கிறாங்க நிலா. ஓ அப்படின்னு தலையாட்டுற சோழன், ஏங்க கண்டிப்பா இந்த வேலை கிடைச்சிருமாங்கன்னு கேட்குறாரு. அப்படிதான் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாங்கிறாங்க நிலா. சூப்பருங்க நல்ல விஷயம்னு சோழன் சொல்ல, நானும் கிடைச்சிரும்னு தாங்க நம்புறேன், அதுக்குன்னு இதையே நம்பிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், வேற நிறைய கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கேன், அங்கிருந்து இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டா போய் அட்டன் பண்ணிடுவேன், ஒரே கம்பெனியை நம்பி இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு நிலா சொல்ல, கரெக்டு தாங்க, கையில ஒரு 4 ஆப்ஷன் வச்சுக்கிட்டாதான் அதுல இருந்து உங்க வசதிக்கு நீங்க ஒன்னு சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு சிரிக்கிறாங்க நிலா. கார்ல உன் பார்வையில் பைத்தியமானேன், உன் வார்த்தையில் பாக்கியமானேன்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க, உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன்னு பாட்டை ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு நிலாவை அப்பப்ப பார்த்துட்டு காரை ஓட்டுறாரு சோழன். அப்போ நிலாவுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது, சந்தோஷமா இருக்க மனநிலையில அவங்களும் ஹம் பண்றாங்க.
ஆச்சரியமா பாக்குறாரு சோழன். ஏங்க உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமான்னு சோழன் வாயாடித்தனமா கேட்க, பிடிக்குமேங்கிறாங்க நிலா. நல்ல பாட்டுங்கன்னு நிலா சொல்ல, எனக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாட்டு பிடிக்கும். ஆனா இந்த காதல் பாட்டு மட்டும் பாரபட்சமே இல்லாம எல்லாருக்கும் பிடிக்குது இல்லங்க அப்படிங்கிறாரு சோழன். நிலாவும் சின்ன சிரிப்போட ஆமான்னு தலையாட்டிட்டு வெளியே வேடிக்கை பாக்குறாங்க. எப்படி தூண்டில் போட்டாலும் மாட்ட மாட்டேங்கிறாளேன்னு நினைக்கிற சோழன், நீங்க இந்த லவ் பத்தி என்னங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. புரியல அப்படின்னு நிலா திரும்பி சொல்ல, இல்ல லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சோழன் மறுபடியும் சொல்ல, நான் ஒண்ணு நினைக்கலையே அப்படின்னு நிலா சாதாரணமா சொல்ல, சரியா போச்சு, புடி கொடுக்கவே மாட்டேங்கிறா. இவ ஒரு அடி எடுத்து வச்சாதானே நம்ம 4 அடி எடுத்து வைக்க முடியும், இவ்வளவு அடமண்டா இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காரு சோழன். இருந்தாலும் விடா கொண்ட நாட்டம். இல்லைங்க, இந்த லவ் பண்றவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, அவங்கள பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நிலா திருப்பி கேட்க, சரி அதை விடுங்க, இந்த லவ் பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு சோழன் கேட்க, இது என்னங்க கேள்வி, லவ் பண்றது நல்ல விஷயம் தானேங்கிறாங்க நிலா. அவ்வளவுதான், 1000 வாட்ஸ் பல்ப் போட்ட மாதிரி பளிர்னு ஆயிடுது சோழன் முகம். ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, சூப்பருங்க சூப்பரு, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, இல்லங்கிறாங்க நிலா. ஒருத்தரை கூட லவ் பண்ணது இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க, தலையாட்டுறாங்க நிலா. அப்ப இந்த கிரஷ் அது மாதிரி ஏதாவது அப்படின்னு சோழன் கேட்க, கிரஷ் இருந்துச்சு. +2 படிக்கும்போது டியூஷன் போவேன், அங்க ஒரு பையனை பிடிக்கும் அப்படின்னு நிலா சொல்ல, அப்புறம் அப்படின்னு ஆர்வமா கேட்கிறாரு சோழன். அப்புறம் என்ன, ஸ்கூல் முடிஞ்சது, காலேஜ் சேர்ந்துட்டேன், அதுக்கப்புறம் அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, தேடி பார்க்கலாமேங்கிறாரு சோழன். இப்பதான் சோசியல் மீடியாவில் பேரை போட்டாலே ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுமே அப்படின்னு சோழன் சொல்ல, எதுக்குன்னு நிலா கேட்குறாங்க. ஏங்க உங்களுக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க, ஏங்க டியூஷன் போனப்ப பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா என்ன அப்படின்னு நிலா கேட்க, சரிங்க அப்படின்னு அசடு வழியிற சோழன். அதுக்கப்புறம் காலேஜில் கூட லவ் இல்லையா என்னன்னு கேட்குறாரு. நம்மளே மாதிரியே நிலாவும் இந்த கேள்வியை ஏற்கனவே நீங்கள் பீச்சில் வச்சே கேட்டுட்டீங்க, நானும் பதில் சொல்லிட்டேங்க, அந்த மாதிரி எந்த லவ்வும் எனக்கு இருந்தது இல்லைங்க அப்படின்னு நிலா சொல்ல, அது எப்படிங்க, காலேஜில் எல்லாருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குமேங்கிறாரு சோழன். தெரியல, ஒருவேளை எங்கள் அப்பா மேலே இருந்த பயத்தில் யாருமே என்கிட்ட அப்ரோச் பண்ணாமல் இருந்திருக்கலாம். என் அண்ணன் வேற அடிக்கடி காலேஜுக்கு வந்துட்டு போவான், அவனை பார்த்தாலே கிளாஸ் பாய்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க, அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல, ஓகே அப்படிங்கிற சோழன் அடுத்து எதை ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏங்க நீங்க திருப்பி எங்களெல்லாம் எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, ஏன் என்ன கேட்கணுங்கிறாங்க நிலா. இல்லைங்க, நான் யாரையாவது காலேஜ் படிக்கிறப்ப லவ் பண்ணியிருக்கேனா, அந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு சோழன். இதை வேற கேட்கணுமா அப்படின்னு பெருமூச்சு விடுற நிலா, லவ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அது நிறைய கதை இருக்குங்க, செம்ம சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு வாட்டி காலேஜில் அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க, ஐயோ அப்ப வேணாங்க அப்படின்னு பதறாங்க நிலா. வேண்டாமா அப்படின்னு சோழன் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா கேட்க, ஆமாங்க நிறைய கதை இருக்குன்னு வேற சொல்றீங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதெல்லாம் கேட்குற மூட்லயும் நான் இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க ஒரு 1-2 கதை மட்டும் சொல்றேங்க அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க நிலா. இதோ வீடு வேற பக்கத்துல வந்துருச்சு, இந்த பாட்டு ஓடி முடிஞ்சா வீடே வந்துரும், இதுல கதையெல்லாம் என்னங்க கேக்குறது அப்படின்னு நிலா போரா சொல்ல, ஏதாவது ஒரு கான்வர்சேஷன்ல மெல்ல இவளை நம்ம பக்கம் கொண்டு வரலான்னு பார்த்தா சிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு கடுப்போட காரை ஓட்டிட்டு இருக்காரு சோழன். நீ என்ன திட்டம் போடுறேன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி நிலா சிரிக்க, சோழன் ஒரு அசட்ட சிரிப்பு சிரிச்சு வைக்கிறாரு. காரை கொண்டு வந்து சோழன் நிறுத்த சீட் பெல்ட்டை கழட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க நிலா. ஏங்க என்ன பண்றீங்கன்னு சோழன் கேட்க, பணம் எடுக்கிறேங்கிறாங்க. பணம் எதுக்கு அப்படின்னு சோழன் கேட்க, நீங்க என்னை கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கல்ல அதுக்குங்கிறாங்க நிலா. ஏங்க ரொம்ப டூ மச்சா பண்ணாதீங்கங்க, என்னங்க என்ன அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், எனக்காக அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல அதுக்காக தான் அப்படின்னு நிலா நீட்ட, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிறாரு சோழன். இந்தாங்க வாங்கிக்கங்கன்னு நீட்டுறாங்க நிலா. ஏங்க என்னங்க என்னை எப்போ பார்த்தாலும் ஒரு டிரைவர் மாதிரியே ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, இங்கே பாருங்க, இப்போ இதை நீங்கள் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த முறை உங்கள் காரில் ஏறவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்து நிற்கிறீங்க,
சும்மா உங்களை இப்படி அலைய வைக்கிறது எனக்கும் கில்ட்டியா இருக்குங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு நிலா பிடிவாதமா சொல்ல, இல்லங்க வேண்டாங்கன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு சோழன். ஐயே வாங்கிக்கங்க அப்படிங்கிற நிலா அங்க பணத்தை முன்னாடி வச்சுட்டு இறங்குறாங்க. சோழன் பயங்கர கடுப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. இறங்கி நடக்கிற நிலா சோழன் கார்கிட்டயே நிக்கிறத பார்த்துட்டு, சோழன் நீங்க வீட்டுக்கு வரலையான்னு கேக்குறாங்க. ஆஹா இல்லங்க எனக்கு வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேங்கிறாங்க. ஓகேன்னு நிலா திரும்பி வீட்டுக்குள்ள போக, என்ன ஓகேவா? கஷ்டப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கும் போது நீ டிரைவர் தாண்டான்னு தரன்னு கீழே இழுத்து விட்டுறா. சேர அண்ணனை கூட பிறக்காத அண்ணனா பாக்குறா, நம்மள ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க மாட்டேங்கிறா. இவளை எப்படி நான் என் வழிக்கு கொண்டு வர போறேனோ தெரியல. இதுல உன்னா பணத்தை வேற நீட்டிடுறா. ச்சே அப்படின்னு ரொம்பவே புலம்பலும் சலிப்புமா காரை எடுக்கிறாரு சோழன். வீட்டுக்குள்ள வர்ற நிலா பல்லவன் மொபைல பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கத பாக்குறாங்க. அவன் என்ன பாக்குறான்னு பார்த்துட்டு பல்லவான்னு கூப்பிடுறாங்க. பல்லவனும் டக்குன்னு திடுக்குன்னு கையில இருக்க போட்டோ அந்த ட்ரங்க் பெட்டியில போட்டுட்டு எழுந்திருக்கிறாரு. அடுத்து நிலா ஒன்னும் சொல்லாம அவங்க ரூம்குள்ள போயிட பல்லவன் ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு நிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவில் நிலா ஒரே இருட்டா இருக்கு, சுத்தி யாருன்னு கேக்குறேன்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெளியே வர அங்க கார்த்திகா வந்து நிக்கிறாங்க. கார்த்திகா அப்படின்னு நிலா ஆச்சரியமா பார்க்க உள்ளர வரலாமான்னு கேக்குறாங்க. கார்த்திகா வாங்க அப்படின்னு நிலா உள்ளர வர கார்த்திகாவும் அவங்க பின்னாடியே வீட்டுக்குள்ள வர்றாங்க. உள்ளர வர்ற கார்த்திகா, சேரே மாமா இல்லாம என்னால இருக்க முடியாது, என்ன திரும்ப போக மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு அழ வெளியே நின்று நடேசன் பார்த்துட்டு இருக்காரு. பல்லவன், பாண்டியன், நிலா, சோழன் நின்றுட்டு இருக்க ரூம்குள்ள இருக்க சேரன் அப்படியே வெளியே வர எல்லாரும் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.